காங்கைநல்லூரில் அமர்ந்துள்ள சுந்தர வரராஜ பெருமாள் திருக்கோவில். இதில் வருடந்தோறும் இந்த கருட சேவை உற்சவம், யானை வாகன உற்சவம், அடுத்து நம்ம தேர் உற்சவம், இந்த உற்சவம் பிரம்ம உற்சவத்தில் இது 7வது நாளாக தேர் திருவிழா நடக்க இருக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆனால் மாட வீதியாக வந்து புறப்பட்டு சிவன் கோவில் வழியாக வந்து, முருகர் கோவில் வழியாக வந்து பெருமாள் கோவிலை வந்து அடையும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். காட்பாடி 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காங்கேயநல்லூர். வணக்கம். வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர் கிராமம் ஸ்ரீ சௌந்தரவல்லி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் பிரம்மோற்சவம் தொடங்கும். இதில் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வரும். முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் 7வது நாளாக தேர் பிரம்மோற்சவ விழா இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது. 22/6/2024 அன்று மூலா நட்சத்திரத்தில் சனிக்கிழமை அன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இங்கு நடைபெற உள்ளது. மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணி வரை மீண்டும் தேரானது இரவில் வீதி உலா வரும். இங்கு என்ன விசேஷம் என்றால், இங்கு சௌந்தரவல்லி சமேத இங்கு நடைபெறும் விழாவானது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்திலும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புஜஸ்கம்பத்தில் தொடர்ந்து ஆலயத்தில் திருப்பணி நடைபெற்று கொண்டு தொடர்ந்து வரும். இதில் சிறப்பாக 7வது நாள் முக்கியமாக தேரில் திருவதி விழா வரும். 8வது நாளில் குதிரை வாகனத்தில் வரும். அதில் முக்கிய விசேஷம் என்றால், ஆண்டுக்கு ஒரே முறைதான் நமது சுந்தரவரதராஜ பெருமாள் கோவிலில் பள்ளி அறை பூஜை நடைபெறும். அன்று மட்டும்தான் அந்த காண கிடைக்காத அரிய காட்சியானது கிடைக்கும். இரவு 9:30 மணி அளவில் இந்த காட்சி நடைபெறும். தானாகவே உள்ளே சென்று மூலஸ்தானத்தில் தானாகவே அந்த சுவாமிக்கு அந்த பணிவிடை செய்யலாம். அன்று மட்டும் அது நடைபெறும். அந்த 365 நாள்ல இந்த கோயில்ல மட்டும் இந்த ஒரே ஒரு நாள்ல தான் பள்ளி அறை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக. கே. அசோக்குமார் இத்திருக்கோயிலின் அறங்காவல் குழு தலைவர்.